ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 51வது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆம் தேவஜனமே, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில இருக்கிறீர்களா? நான் ஒருவனா இருக்கிறேனே, நான் தனித்து விடப்பட்டவனா இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லையே, நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவது, நான் எப்படி எதிர்காலத்தில் முன்னேறுவது, இதோ இந்த ரட்சிப்பை வைத்துக்கொண்டு இந்த வேதத்தை வைத்துக்கொண்டு என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி இருதயத்தில் பல கேள்விகளோடு கூட நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் நமக்கு உதாரணமாகத்தான் சொல்லுகிறார், ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். கர்த்தர் அழைத்த தேசத்திற்கு ஆபிரகாம் வரும் பொழுது அவன் ஒருவனாய் தான் வந்தான். எல்லாவற்றையும் விட்டு வந்தான். தன்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் தன்னுடைய உறவுகளையும் விட்டு வந்த அவனை கர்த்தர் பெருக பண்ணின தேவனாய் இருக்கிறார். அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றின தேவனாய் இருக்கிறார் நம் தேவன். ஆம் தேவஜனமே, வாழ்க்கையிலே கவலைப்பட்டு கண்ணீர் சிந்தி எப்படி ஆகுமோ, இது என்ன ஆகுமோ, நான் இப்படியெல்லாம் இருக்கிறேனே, கஷ்டமாய் இருக்கிறதே, நான் தனித்து விடப்பட்டிருக்கேன் என்று சொல்லி புலம்பாதீர்கள். மாறாக என்னை படைத்தவரே என்னோடு கூட என் இரட்சகராக இருக்கிறபடினாலே எனக்கு கவலை இல்லை, நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன், அவரே எனக்கு சொந்தமாகவும் சேனையாகவும் இருக்கிறார் என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் என்னையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஒருவனாய் இருக்கையில் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்த தேவனாகிய கர்த்தர் எங்களையும் அழைத்திருக்கிறீர் ராஜா, எங்களையும் ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.